ஒரு கொடூரமான ராஜா இருந்தாரு. அவர் நிறைய வேட்டை நாய்களை வளர்த்துட்டு வந்தாரு. அவருக்கு பிடிக்காதவங்க, தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அந்த வேட்டை நாயை வச்சு கடிக்க வச்சு கொன்னுடுவாரு. இது மாதிரி அவரு பல பேரை கொன்னதால அவரோட அரசவையில் இருக்கிற எல்லாருமே அவரை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு நாள் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மந்திரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. விசாரணை பண்ண பிறகு அந்த மந்திரி குற்றவாளின்னு முடிவு பண்ண ராஜா இவரையும் வேட்டை நாயை வச்சு கடிக்க வச்சு கொன்னுடுங்கன்னு உத்தரவு போட்டுட்டாரு. மந்திரி ரொம்ப பயந்து போயிட்டாரு. ராஜா, நான் உங்களுக்காக எவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கேன், இவ்வளவு நாள் உங்களுக்கு நேர்மையா இருந்திருக்கிறேன், எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் கொடுங்க, இந்த வேட்டை நாய்களோட நான் பழகணும்னாரு. ராஜாவும் சரி, உனக்கு 10 நாள் அவகாசம், தேவையான அளவுக்கு நீ அந்த நாய்களோட பழகிக்கோன்னு விட்டுட்டாரு. மந்திரி அந்த நாய்களை குளிப்பாட்டுறது, அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுன்னு எல்லா வேலைகளையும் செஞ்சாரு. 10 நாள் கழிச்சு ராஜா அந்த மந்திரியை கடிக்க சொல்லி அந்த நாய்களுக்கு உத்தரவு போட்டாரு. ஆனா அந்த நாய்ங்க வாளாட்டிக்கிட்டு மந்திரி பக்கத்துல போய் உட்காந்துச்சு. பார்த்த மந்திரி, பாத்தீங்களா ராஜா, 10 நாள் தான் இந்த நாய்களுக்கு நானே சாப்பாடு போட்டிருக்கேன், எல்லா வேலைகளும் செஞ்சிருக்கிறேன், அதுங்களே எவ்வளவு நன்றியோட இருக்குது, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சிருக்கிறேன், ஆனா உங்களுக்கு என் மேல அந்த பாசமே இல்லையேன்னாரு. இதை கேட்ட ராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. மந்திரி உடனே நாம தப்பிச்சிட்டோம், ராஜா யோசிக்கிறாரு, நம்மள விடுவிச்சிருவாரு நினைச்சிட்டே இருந்தாரு. ராஜா உடனே, உன்னோட அன்புக்கு கட்டுப்பட்டு உன் மேல பாசமா இருக்கிற நாய்களை ஏவி விட்டது என்னோட தப்பு தான், இப்ப இந்த முதலைய உன் மேல ஏவி விடுறேன், இதை அடக்கி காமி பார்க்கலான்னு ராஜா சிரிச்சாரு. மந்திரி நடுங்கி போயிட்டாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, அதிகாரத்துல இருக்கவங்க ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னா எப்படியாவது அதை நிறைவேற்றிடுவாங்க, நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதுல இருந்து தப்பிக்கிறது மிகவும் கடினம்ன்ட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.